வாக்கு வங்கி அரசியல் அல்ல சமூக நீதி. இப்பொழுது கூட விக்கிரவாண்டி தேர்தல் தொடர்பான விவாதங்கள், நேற்று நடந்த விவாதத்தில் கூட நான் பங்கேற்ற போது ஏதோ இதைத்தான் மையமாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி போராடுவதாகவும் அங்கே தேர்தல் நிற்பதாகவும் பெருசாக அவர்கள் பேசினார்கள். அப்பொழுதுதான் சொன்னேன், இதெல்லாம் இல்லை, சும்மா பேசாதீங்க, இது கிடையாது உங்களுடைய நோக்கம். உங்களுக்கு தேவை கடந்த தேர்தலில் பெற்ற தோல்வி, அதை தொடர்ந்து இப்பொழுது எப்படி உங்களுடைய மக்களிடையே அங்கீகாரம் பெற வேண்டும், மற்ற கட்சிகள் உங்களை மதிக்க வேண்டும் 26க்குள்ள அப்படின்னோம்னா கணிசமான வாக்குகளை பெற்று நீங்கள் உங்களையே நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். இவ்வளவுதான் பிரச்சனையே. இதில் எங்கே சமூக நீதி வருது, எங்கே ரிசர்வேஷன் வருது? அதற்கான வழிமுறையை வந்துட்டு தேர்தலில் நீங்கள் தேடக்கூடாது. தேர்தல் அல்ல அதற்கான இடம். ஒட்டுமொத்தமாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்திய ஒன்றிய அரசினுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரியிலிருந்து தமிழக அரசுக்கு வந்த ஒரு கடிதம் தான் தமிழ்நாட்டில் சமூக நீதி தொடர்பான மறுபடியும் ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியது. அதில் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்றால், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் என்ன கேட்டுக்கொண்டது என்றால், தமிழக அரசை நோக்கி அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு இருந்தது, கேட்டுக்கொண்டது, தமிழ்நாட்டில் உள்ள இந்த 68 சீர் மரபினர் இந்த ஒடுக்கப்பட்ட சமூக அளவிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இவர்களினுடைய நிலையை ஆய்வு செய்து எங்களுக்கு அந்த விவரங்களை அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதற்கும் தமிழக அரசு முடிவெடுத்து விட்டது. அந்த இடத்தில்தான் அவர்களுக்கு மட்டும் எடுக்கக்கூடாது, எங்களையும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் தலையிட்டு, அது கடைசியில் பார்த்தீர்களானால் அது தமிழ்நாட்டிற்கு உரிய அந்த சமூக நீதி என்பது அப்படியே சுருக்கப்பட்டு அவருடைய அரசியல் வசதிக்கான ஒரு சமூக நீதியாகி தைலாபுரம் தோட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு அது ஒரு கூட்டணிக்கான ஒரு படிநிலையாக ஆகி 10.5 என்கின்ற ஒரு ஜீவோவாக வந்து அது நீதிமன்றத்தில் அடிபட்டு இன்றைக்கு யாருக்குமே எதுவுமே பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக போய் நின்று விட்டது. இதை ஏன் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால், இங்கே நடந்த தவறு என்ன என்று சுட்டி காட்டுவது மிக மிக அவசியம். ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த கருத்தரங்கம் என்பது நமக்குள்ளே நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். அன்றைக்கு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் கேட்டுக்கொண்டது என்ன? சீர் மரபினர் டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் எந்தெந்த பகுதியில் வாழ்கிறார்கள், அந்தந்த பகுதிகள் அவருடைய வாழ்நிலை என்ன, கல்வி நிலை, சமூக நிலை, பொருளாதார நிலை எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக ஒரு சர்வேயை நடத்தி நீங்கள் அந்த விவரங்களை அனுப்புங்கள் என்பதுதான். அது இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக அல்ல, இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட அந்த பிரிவில் இருக்கக்கூடிய சீர்மரபினர்களுக்கு அதிக ஒதுக்கீடு தருவதற்காகவெல்லாம் அல்ல. அது எல்லாம் எதுவுமே கிடையாது. அவர்களுடைய சமூக பொருளாதார நிலை என்ன, சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அந்தந்த பகுதிகளில் சர்வே எடுக்கணும். அங்கேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே இருந்தானா கிடையாது. அப்படி சொல்லி வந்தது தான் எதிர்த்து அதை மட்டும் செய்தால் தமிழ்நாட்டில் இரத்த கழிவு ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை, அந்த கடிதம் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றது. அது பெரிய ஒரு விவாதமாகி வேற மாதிரி போய் ஏதோ அவங்களுடையதை நம்ம பறிக்க போகிற மாதிரி எல்லாம் சொல்லி கடைசியில் இந்த சீர் மரபினர் என்று சொல்லக்கூடிய இந்த மிகவும் ஒடுக்கப்பட்ட இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் மிக தீவிரமாக பங்கேற்று அளப்பரிய சாதனைகளையும் தியாகங்களையும் புரிந்த அவர்கள் மேம்படுவதற்காக வெள்ளைக்காரன் காலத்தில் கூட எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட ஒரு சூழலை மாற்றி விடுதலை இந்தியாவிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்பதற்காக ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக மோடி அரசினுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சரவையிலிருந்து ஒரு கடிதம் வந்தது 2026. அது செயல்படாமல் போய்விட்டது. கடைசியாக நமது கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு நடத்திய அந்த மாநாடு தமிழக அரசியல் வட்டத்தில் மிகப்பெரிய ஒரு
தாக்கத்தை ஏற்படுத்தியது. நமக்கான ஆதரவு நிலைப்பாடு வலிமை பெற்றாலும் கூட நமக்கு எதிரான சக்திகளினுடைய அந்த செயல்பாடு, அதுவும் சமூக நீதி என்றுதான் சொல்லிக்கொண்டு பேசுகிறது. அந்த சக்திகளினுடைய தடை, அதுவே இன்னொரு சமூக நீதி கோரிக்கைக்கு தடையாக அமைந்தது. எனவே பெரிதாக எந்த விதமான மாற்றமும் ஏற்படாத ஒரு சூழலில் தான் இந்த ஒரு 2 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. இன்றைக்கு நாம் மீண்டும் பழைய இடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்தில் நாம் என்னவெல்லாம் வலியுறுத்துகின்றோம் என்பதைத்தான் இந்த பின்னால் உள்ள பதாகை சொல்லுகின்றது. சமூக நீதி என்பது ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய இடத்தை அதிகாரமளித்தலில் வந்து முடிய வேண்டிய ஒரு விடயம். கல்வி வேலைவாய்ப்பின் மூலம் கொடுக்கப்பட்டு அதிகாரமளித்தலில் அது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மெய்யான ஜனநாயகம். எனவேதான் அம்பேத்கரும் வற்புறுத்தினார், எல்லோரும் போராடினார்கள். பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் தலைமையிலான இந்த குழுவினுடைய அறிக்கை அப்படித்தான் 1931 சென்சஸ் அறிக்கையை வைத்துக்கொண்டு விரிவாக அப்பொழுதிருந்த மக்களுடைய நிலை எல்லாம் எடுத்து கூறி, அத்தோடு இப்பொழுது அதிகாரத்தில் யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் சொல்லி, அதை ஒரு ஒப்பீட்டாக வைத்து இவர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் 27 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொன்னது. அந்த 27 விழுக்காட்டை ஒரு 3ஆக பிரித்து 9 விழுக்காடாக பிற்படுத்தப்பட்டோர், அதிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சேர்மரபினர் டிஎன்டி மற்றும் நாடோடிகள் அரை நாடோடிகள் இவர்களுக்கெல்லாம் 9, அது 27 30 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து 27 அப்படி ஒரு ப்ரப்போசல் இருக்கு இந்திய ஒன்றிய அரசு கிட்ட. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லாப்பிங் பலன் பெற்ற சமூகங்களே பலன் பெறக்கூடிய ஒரு நிலை மாறும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அப்படி ஒன்று, அது விவாதத்துக்கெல்லாம் வரல, நாடாளுமன்றத்துக்கு வரல மாதிரி, அதுதான் உச்சது. ஆனால் அதுவே அதனுடைய முதல் கட்டத்தை கூட அதை தாண்டுவதற்கு முன்னால் இங்கே இருக்கக்கூடிய அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலையிட்டு அதை ஒன்றுமில்லாமல் செய்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அரசியலை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டு அதுவும் நீதிமன்றத்தால் முறியடிக்கப்பட்டு நிற்கக்கூடிய இந்த சூழலில் தான் இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்துகின்றோம். இப்பொழுது கூட இங்கே அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள், டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள். இந்த பிரச்சனையை பற்றி, சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி 2010 ஆண்டில் நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய உரையை நாம் கேட்க வேண்டும். மிக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக ஒரு சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும், உரிய வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் சாதி என்கின்ற அளவீடு நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கின்றதே தவிர அது சாதியை நிலைநிறுத்துவதற்கு அல்ல என்று அவர் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்கே இருக்கும் பொழுது, இப்பொழுது தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு தொடர்பாக சென்சஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆகிய 2ஐ பொறுத்து தமிழக அரசினுடைய அந்த நிலைப்பாட்டை விளக்கி எழுதிய நிறைவேற்றிய தீர்மானம் இந்திய ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அடிப்படையில் நமது கோரிக்கை என்னவென்றால், அண்ணன் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, முதல்வர் அவர்களுக்கு எடுத்து கூறி 2020 ஆண்டு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் தமிழக அரசிற்கு என்ன சொன்னதோ அந்த சர்வேயை, அந்த புள்ளிவிவர ஆய்வை தயவு செய்து தமிழக அரசை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் அதில் இடஒதுக்கீடு அப்படின்லாம் நாங்கள் எதுவுமே வரல. பல்வேறுபட்ட இந்திய ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள், அந்த திட்டங்களின் மூலம் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு மேம்படுவதற்கு, தொழில் செய்வதற்கு இன்னும் பல்வேறுபட்ட வாய்ப்புகளை அது அளிக்கும். அது தடைப்பட்டு நிற்கின்றது. அதற்கு ஒரு காரணம் டிஎன்சி என்று குறிக்கப்படுவது.
எனவேதான் நாம் அதை மதுரை மாநாட்டில் அதையும் ஒன்றாக ஒற்றை சான்றிதழ் வழங்குங்கள் என்று சொன்னோம். அது கடைசியில் DNC/DNT என்று இருக்கிறது. அந்த DNC என்பதை நீக்குங்கள். எங்கும் இல்லாதது ஏன் இங்கே இருக்க வேண்டும்? இந்திய அளவில் எப்படி அது இருக்க, ஏனென்றால் விடுதலைக்காக போராடிய அதன் காரணமாக அவர்கள் நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று குறிக்கப்பட்டார்கள். ரேகை சட்டம் பெரிய வரலாறு. ஆனால் ஒரு நாள் மிக வருத்தத்திற்குரிய விடயம், ஒருவர் பேசுகிறார், இல்ல வெள்ளைக்காரன்லாம் எழுதி தான் வச்சுட்டு போனா, நீங்கள்லாம் வந்துட்டு களவாணி சமூகம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். சமூக நீதி கட்சியோட ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், தம்பி உன்னை விட வரலாறு கொஞ்சம் ஆழமாகவே படித்தவன் நான் நேரடியாக வந்துட்டு உங்கள் கட்சியில் நான் வரல. நான் வந்துட்டு பெரியார் இயக்கத்தையும் சோஷாலஜியையும் ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். அதனால் எங்ககிட்ட காது குத்தி பூ சுத்தாதீங்க. யார் வெள்ளையனை எதிர்த்து இந்த நாடு முழுவதும் போராடினார்களோ, வாளேந்தி வில்லேந்தி அவர்களிடம் இருக்கக்கூடிய கருவிகளை கொண்டு அவர்கள் போராட்டார்களோ, அவர்களை எல்லாம் தான் நோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று சொல்லி அவன் முத்திரையிட்டான். அதை எதிர்த்து தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். அவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த சமூகம் இன்றைக்கு கையேந்தி தான் நிற்க வேண்டுமா முதல்வர் அவர்களே என்றுதான் ஐயா பொன்ராஜ், நான், இன்னும் மற்றும் பலரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த அந்த மாபெரும் மாநாட்டில் கேட்டுக்கொண்டோம். நாங்கள் கையேந்த வேண்டுமா? திறமிக்க அந்த சமூகம் கையேந்த வேண்டுமா? எதற்காக கையேந்த வேண்டும்? நாங்கள் ஒரு அரசியல் சக்தியாக மாறி அப்படியே எல்லாவற்றையும் கவிழ்த்து அப்படியே மாற்ற வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இல்லை. எங்ககிட்ட ஒருத்தரை வச்சுக்கிட்டு நாங்கள் அவர் முதல்வராகவும் நினைக்கல, மத்திய அமைச்சராகவும் நினைக்கல, அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் ஒரு பரவலான ஒரு முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக முதல்வர் அவர்களே, அண்ணன் வழியாக நாங்கள் விடுக்கக்கூடிய கோரிக்கை, தயவு செய்து அந்த டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 68 சமூகங்கள் சீர் மரபினரை பற்றிய ஆய்வை மேற்கொள்ளுங்கள். கணக்கெடுப்பை அல்ல, ஆய்வை மேற்கொள்ளுங்கள். இதில் எந்த விதமான அரசியலை கண்டும் அஞ்சாதீர்கள். அஞ்சு இருந்தால் தந்தை பெரியாரால் சமூக நீதி என்கின்ற ஒரு தத்துவம் இங்கே நிலை பெற்றிருக்குமா என்பதை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இதையெல்லாம் நான் சொல்லவில்லை, ஏனென்றால் குழப்புவதற்கு 10 பேர் இருக்கின்றார்கள், தெளிவை ஏற்படுத்துவதற்கு ஒரே ஒருவர் தான் இருக்கின்றார். அப்படிப்பட்ட சமூகமாக இன்றைக்கு தமிழர் சமூகமும் தமிழர் அரசியலும் இருக்கின்றது. ஆனால் தான் நாங்கள் பேச வந்துள்ளோம். தயவு செய்து அந்த கணக்கெடுப்பை முடியுங்கள். அது ஒரு லீகல் ப்ரெரோகேட்டிவ் ஆல்சோ. அது இருக்கும் வரை தமிழக அரசு வேற எந்த சர்வேயும் எடுக்க முடியாது. இதையெல்லாம் எனது அருமை தோழர் மருதுபாண்டியன் அவர்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த சட்டத்தை சுட்டிக்காட்டி பல விவரங்களை எடுத்து எனக்கு எடுத்துரைத்தார். அதையும் தான் நான் சேர்த்து இங்கே பேசுகிறேன். எனவே அவ்வாறு செய்தீர்கள் என்றால் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தினுடைய நிலையை மட்டுமே ஆராய்வதற்கு இந்த சர்வேயை எப்படி பயன்படுத்தலாம் என்கின்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். நான் அதையும் சொன்னேன். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு முறியடிக்கப்பட்ட போது இந்திய உச்சநீதிமன்றம் சொன்னது, அவர்கள் இதற்காக நீங்கள் பயன்படுத்திய டேட்டா இஸ் ஆன்டிகேட்டட், மிக பழமையானது. இரண்டாவது, இது ஒரு சமூகத்திற்கான ஒதுக்கீடு, சமூக நீதி ஆகாது. அந்த சமூகம் கல்வி சமூக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட நிலை உறுதி செய்யப்பட்டதை அந்த தரவுகள் கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதை சொல்லி கூட நீங்கள் சர்வே எடுக்கலாம். அதுதான் நாங்கள் வலியுறுத்தினோம். நாங்கள் வலியுறுத்தினது ஏன் கேஸ்ட் சர்வே அப்படின்றத இங்க தமிழ்நாட்டில் எடுக்கலாம்னு சொன்னது இந்த அடிப்படையில் தான். அதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. அது இந்திய அளவில் நாம் ஒரு பெரிய இயக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சர்வே என்று 2011 எடுக்கப்பட்டது வெளிப்படுத்தப்படவில்லை. அதை பற்றி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்ட பொழுது அது வெளியிட்டால் பெரும் குழப்பங்கள் ஏற்படும் என்று சொல்லி சமாளித்து தனது பொறுப்பை மோடி அரசு தட்டி கழித்து விட்டது. நாம் எந்த மக்களுக்காக போராடுகிறோமோ அந்த மக்களுக்கு இதை பற்றி ஒன்றும் புரியவில்லை, தெரியவில்லை.
ஏனென்றால் ஒரு கார்பரேட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் அவன் அது பயன் அடைகிறான். இதில் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னோம்னா அது பாதி தான் அதுக்கு பயன் போது செய்கிறது. பட்டியல் இனத்தாருக்கு படும்போது அது மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் அரசியல் ரீதியாக பலம் பெற்று இருக்கக்கூடிய இயக்கங்களை கொண்டிருப்பதால் அது முழுமையாக கொண்டு செல்கிறார்கள். ஆனால் ட்ரைபல் பழங்குடியினருக்கும் இதை போன்ற டிஎன்டி சமூகங்களுக்கும் இந்த வாய்ப்பே இல்லை. அவர்களுக்கு 10 விழுக்காடு கூட இந்த உரிமையை இவ்வாறு வரக்கூடிய சலுகைகளை பெற்று அனுபவித்து மேம்படுவதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. எனவேதான் இதையெல்லாம் பற்றி ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். இதை அரசியல் படுத்தக்கூடாது. சமூக நீதி என்பது மாபெரும் அரசியல். ஆனால் தேர்தல் அரசியலுக்காக அதை ஒடுக்கி எடுத்துக்கொண்டு போய் ஒரு தொகுதியிலும் அல்லது ஒரு மாநிலத்தினுடைய பொதுத்தேர்தலில் வைப்பது என்பது அது அநீதியாகும். அப்படி பண்ணும் பொழுது ஒரு சமூகத்திற்கு எதிராக இன்னொரு சமூகத்தை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்படி ஏற்படுவது சமூக நீதிக்கு ஒரு பெரிய ஆபத்தாகவும் குழி தோண்டுவதாகவும் அமையும். எனவேதான் நாங்கள் தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் நாங்கள் சொல்கின்றோம், தயவு செய்து டிஎன்டி தொடர்பான சீர் மரபினர் தொடர்பான அந்த கணக்கெடுப்பை நடத்துங்கள். எதற்காகவும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் இந்த மக்களும் கணிசமாக 1.5 கோடி வாக்கு சக்தியை கொண்டவர்கள் தான். இதை நான் வேறு எதற்காகவும் சொல்லவில்லை. அந்த அரசியலை இங்கே பண்ணுவதற்கு சொல்லவில்லை. ஏங்கி தவிக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த சமூகங்களுடைய பெயர்களை நீங்கள் பாருங்கள். இதில் எத்தனை எஸ்பிக்கள் இருக்கிறார்கள், டிஎஸ்பிக்கள் இருக்கிறார்கள், இன்ஸ்பெக்டர்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். எவ்வளவு பேர் வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதிகாரம் பரவலாக்கப்படும் பொழுதுதான் ஜனநாயகம் உள்ளபடியே ஒரு நாட்டில் நிலைநிறுத்தப்படும். இல்லை என்றால் அந்த வஞ்சிக்கப்பட்ட நிலை தொடருமானால் ஜனநாயக அமைப்பின் மீதே நம்பிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதையெல்லாம் செய்யும் பொழுதுதான் திராவிட இயக்கங்கள், திராவிட அரசியல் கட்சிகள் என்பது தமிழ்நாட்டில் நன்மதிப்பை பெற்றிருக்கின்றன மற்ற எந்த ஒரு கட்சியையும் விட. இவ்வளவு பேசியும் பாரதிய ஜனதா இங்கே காலூன்ற முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் பெரியார் விதைத்த அந்த ஆழமான சமூக நீதி, அந்த பார்வை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை எப்படி வலிமைப்படுத்துவது? இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை நாம் செய்ய வேண்டும். எனவே தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக அண்ணன் அவர்களினுடைய வாயிலாக நாம் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அந்த ஒற்றை சான்றிதழை உறுதி செய்யுங்கள். அதில் சிறு குழப்பம் இருக்கிறது, நீக்குங்கள். உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தது. அதனால்தான் நாங்கள் பெரிய அளவிற்கு ஒன்று சேர்ந்து வந்து அண்ணா அறிவாலயத்தில் நன்றி தெரிவித்தோம். இன்றைக்கும் நன்றியுடன் இருக்கின்றோம். எல்லாம் பார்த்திருப்பீர்கள். தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது தெரியும். அதே நேரத்தில் டிஎன்டி தொடர்பான 2020 இந்திய ஒன்றிய அரசு அனுப்பி வைத்த அந்த கடிதத்திற்கு இணங்க, கோரிக்கைக்கு இணங்க சீர் மரபினர் தொடர்பான கணக்கெடுப்பை நடத்தி அவருடைய வாழ்நிலையில் விளக்கேற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.